இருட்டாக தான் இருக்குது. எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். சவுல் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோதானின் எலும்புகளையும் பென்யாமின் தேசத்தை சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்க பண்ணிவிட்டான். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டால். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னங்க இங்க தேவனுடைய வசனம் சொல்லு, சவுலின் எலும்பையும் அவனுடைய குமாரனாகிய யோனாத்தானுடைய எலும்புகளையும் கொண்டு போய் ஒரு கல்லறையில அடக்கம் பண்ணின பின்பு, ராஜாவுடைய கட்டளையை செய்த பின்பு அந்த தேசத்தினுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார். இன்னங்க அந்த தேசத்துல ஒரு விண்ணப்பம் இருந்துச்சு. அந்த விண்ணப்பத்தை இந்த எலும்பு அடக்கம் பண்ணதுனால என்ன நடந்துச்சு? 1-2 வாசிக்கிறார். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாமல் பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே விசாரித்தான். கர்த்தர் கிதியோனை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான நம் வீட்டார்களுக்காகவும் இது உண்டாயிற்று. அழைப்பித்து வேட்டை வகை தேடினான். ஆகையால் பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய வேண்டிய பிரிய சித்தம் என்ன என்று கேட்டான். போதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தாவீது 3 வருஷமா தேசத்துல பஞ்சம் போயிட்டே இருக்குது. இவங்க விண்ணப்பம் பண்ணுகிறாங்க, பஞ்சம் தீரவே மாட்டுது. அல்லேலூயா. அப்போ இவன் நேரம் எங்க போறான்? எங்க சொல்யூஷன் கிடைக்குமோ அங்க போறான். அல்லேலூயா. இவன் சுயத்தினால என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், ஒண்ணுமே நடக்கல. தேவ சமூகத்துல போய் கேட்கிறான், ஏன் இது இப்படி நடக்குது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. சவுலினுடைய குடும்பத்தாருக்காகவும் அல்லேலூயா, அல்லேலூயா, அநேக காரியங்கள் கர்த்தர் கேள்வி கேட்டார். ஏன் உங்களுக்கு இப்படி நடந்தது? அல்லேலூயா. அவர்களை நீ என்ன செய், அவங்களை தண்டி என்று சொல்லி. அல்லேலூயா. இவன் அந்த கிதியோனை கூப்பிட்டு கேட்கிறான், நான் என்ன செஞ்சா உங்களுக்கு சரியா இருக்கும்? அல்லேலூயா. அந்த ஜனங்களை நீங்க கொல்ல போறீங்களா? இதை பண்ண போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? நீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதித்தாதான் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அவன் அவங்ககிட்ட கேட்கிறான். அல்லேலூயா. அவர்களும் சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நான் இஸ்ரவேலில் ஒருவரை கொல்வதற்கு ஆயத்தம் அல்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யணும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர்கள் சொன்ன அந்த காரியத்தை அந்த சில மனிதர்களே அவர்கள் மலையிலிருந்து கீழே தள்ளினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளிவிட்டு இங்க வந்து இங்க சவுலுடைய எலும்பையும் யோனாத்தானுடைய எலும்புகளையும் கொண்டு போய் கல்லறையில அடக்கம் செய்த பின்பு, அல்லேலூயா, அவங்க தேசத்திற்காக செய்த விண்ணப்பம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் எங்கோ ஒரு செஞ்சு வச்சிருவோம். அல்லேலூயா.
நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த காரியத்தின் நிமித்தமா நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த விஷயம் இது நடக்க மாட்டுது என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம சிந்திக்கிறோம்ல. அல்லேலூயா. ஆனா நம்ம சுயமா சிந்திக்கிறத காட்டிலும் தேவ சமூகத்துல வந்து நிற்போம் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த காரியம் இப்படி இருக்கிறது, அதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லி. அல்லேலூயா. இங்க ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப வருஷமா ஒரு வீடை கட்டுறதுக்கு நான் பிரயாசப்படுறேன், அது நடக்க மாட்டுது. இந்த மாதிரி பையனுடைய திருமணமோ வயசு கடந்து போயின்னு இருக்குது, திருமணம் ஆக மாட்டுது. பையன் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சாப்பிட்றான். ஆர்சியில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ பெண்டிகாஸ்டில் மாறிட்டாங்க. பையெல்லாம் ஆர்சியில் தான். அல்லேலூயா. நான் அப்போ சொன்னேன், நடக்காத ஒரு சம்பவம் இருந்துச்சுனால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் உபாசம் பண்ணி, அல்லேலூயா, ஒரு நாள் உபாசம் பண்ணி உங்களுக்கு தெரிந்த ஏழ்மையான ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்து அவங்களை கனம் செய்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து இந்த காரியங்களை செய்யுங்க. உங்களை வீட்டை சுற்றிலும் இருக்கிற ஏதோ ஒரு சாபமோ ஏதோ ஒரு காரியம் உங்களை விட்டு என்ன செய்யும், கர்த்தருடைய தயவுனால அதை மன்னிக்கப்பட்டு மாறும் என்று சொன்னோம். அல்லேலூயா. அவங்க அதை செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, பாஸ்டர் ஏதோ பணம் எதிர்பார்க்குறேன். அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி ஒரு காரியம் நடக்கும். ஏன்னா எனக்கு கர்த்தர் பேசுறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் அவங்க வேறு மாதிரி அதை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் அதை குறித்து கவலைப்படல. அதுக்கு பின்பு அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. எப்போ ஜெபம் பண்ணுமா, காலையில் குழி எடுத்துட்டு கற்பூரம் தீவார்த்தனைலாம் பூஜையெல்லாம் போட்டு ரெண்டாவது ஃபாதர் வந்து அந்த இந்த தண்ணீரை தெளித்து முடிச்சுட்டு மூணாவது நான் வந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நான் சொன்னேன், அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வரமாட்டேன். தேவனுக்கு முதலிடம் கொடுக்குற இடத்துல தான் நான் நிற்பேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சுயமாக சில காரியங்களை கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் செய்யல அப்படின்னா எப்படி செய்வார்? அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளையா இருக்கும் போது நம்ம எதை செய்யணும், நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அல்லேலூயா. எதை வேணா செய்யணும் என்பதுக்காக நம்ம ஆள் இல்லை. அல்லேலூயா. நமக்கான ஒரு கட்டளை இருக்குது. அந்த கட்டளையை நம்ம எப்போ மீறுகிறோமோ, நம்ம வேதத்தில் பார்த்த போல மீறும் போதெல்லாம் இவங்க அடிமைத்தனத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா. எப்பெல்லாம் மீறாங்களோ அப்பெல்லாம் ஒரு ராஜா அவங்களை மேற்கொண்டு அவங்களை அடிமையாக்குகிறான். இந்த வேதம் முழுக்க நீங்கள் வாசிச்சு பாருங்க, அது இருக்கும். அல்லேலூயா. எப்பெல்லாம் அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஒரு துளிர் வரும், அவன் வந்து என்ன செய்வான்னா தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்பான். ஆண்டவரே, எங்கள் முன்னோர்கள் செய்ததை மன்னிங்க, நாங்கள் இதுலேருந்து விடுவிக்க எங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லுவான். அவரை கொண்டு தேவன் அந்த ஜனத்தை விடுவித்து கொண்டு போவோம். அல்லேலூயா. ஆனால் மேலோட்ட பார்க்கறது என்னன்னா, எகிப்து ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மோசே கொண்டு வந்தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் எத்தனை ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் கொண்டு வந்தார். அல்லேலூயா. எதற்காக பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு சம்பவம் நம்மளை என்ன செய்யுதுன்னு சொன்னா அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தெரியறது இல்லை. நம்ம அதனால்தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நலமானதை பேசுவோம், எப்படி இருக்கு, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. அப்படின்னா எல்லாவற்றிலும் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய, பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற நாம் இன்னமும் அறியாமையில் இருக்கிறோம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியறதில்லை. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், தாவீது இந்த சவுலுடைய எலும்பி யோனாத்தானுடைய எலும்பியை கொண்டு போய் கல்லறையில அடக்கம் பண்ணின பின்பு, அல்லேலூயா, தேவன் தேசத்துக்காக செய்த விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. கேட்டார். எலும்பு அடக்கம் பண்ணதுக்கும்
தேவன் தேசத்துக்காக கேட்ட விண்ணப்பத்தை செய்வதற்கு என்னென்ன காரணம்? ரெண்டுத்துக்குமே முடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறை திருத்தபடிக்கு தேவன் என்ன செய்கிறார்? அந்த காரியங்களை கொண்டு வருகிறார். நமக்கு புரியாது, நம்ம மனுஷன்ல நம்ம குடும்பம், நம்ம சூழ்நிலை மாத்திரமே பார்ப்போம். அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மளை கொண்டு செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்கிறபடியால் நம்மளை சின்ன சின்ன காரியங்களையும் ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதில் எடுத்து வாசிப்போமே, 24ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 24:16 வசனம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனான அர்வனாவின் போரடிக்கிற களத்தில் இருந்தான். அல்லேலூயா. போதுங்க. அல்லேலூயா. என்னங்க நடக்குது? அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப பார்த்தோம் முன்னாடி தாவீது தெரியாம சில விஷயங்கள் பண்ணா, அதுல ஒரு காரியம் தேசம் பஞ்சத்துல உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்போது ஒன்று பார்க்கிறோம். அல்லேலூயா. வாதை வந்து அந்த தேசத்துல பரவுதான், ஜனங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதனோட பட்டயம் நீட்டப்பட்டது. அல்லேலூயா. வாதை வந்து ஜனங்க இறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஸ்தலத்துல வந்தோடனே கர்த்தர் அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு போதும் கையை நிறுத்துன்ற. அல்லேலூயா. நிறுத்துகிற இடம் போரடிக்கிற இடமா? அல்லேலூயா. அதான் அது யாருடைய இடமா? எபூசியனாகிய அர்வானின் இடமா அது? அல்லேலூயா. போரடிக்கிற இடமா? அல்லேலூயா. போரடிக்குதுன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அறுவடை பண்ணுகிற இடத்த அந்த புல்லுக்கட்டை வந்து கட்டி அந்த பயிர்களை தனித்தனியாக எடுப்பாங்க. போரடிக்கிற இடம். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துல வந்து நிக்க சொல்றார். அல்லேலூயா. இந்த காரியம் ஏன் நடந்துச்சு? அல்லேலூயா. அதிலேயே வந்து பாருங்களேன், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்லேலூயா. 24. அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய நல்லா படிங்க, வாசிங்க. சாரலி வாசி. என்ன அதிகாரம் சொல்லுங்க? 24:1 இருக்கு. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாவை பார்த்து யோவான் இல்லை, அல்லேலூயா, யோவாவை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டும் இல்ல இஸ்ரவேல் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றார். போதுமா? அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆள். அல்லேலூயா. அவரை சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் முன்குறித்திருந்தார். அல்லேலூயா. முன்குறித்தாரு, அவனை அபிஷேகம் பண்ணினாரு. அவன் மேல் தேவ ஆவி இறங்கும் போது சவுலுக்கு பொல்லாத ஆவி வந்தது, எரிச்சலின் ஆவி வந்தது. 2 பேருக்கும் மோதிச்சு. இவன் தள்ளி போனா, சவுலை கொல்ல மாட்டேன்னு சொன்னா, எல்லாம் செஞ்சான். அல்லேலூயா. இப்போ அவன்கிட்ட ராஜாகம் வந்துடுச்சு. அல்லேலூயா. நிறைய தேசத்தை யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. இப்ப என்னன்றான், நீ ஜனங்களை கணக்கு பாருன்றான். அல்லேலூயா. என்னுடைய மெஜாரிட்டி எவ்வளவு இருக்கு? அல்லேலூயா. எங்க வந்துச்சுங்க? சுயம் வந்துச்சு அந்த இடத்துல. அல்லேலூயா. இவ்வளவு நாள் தேவனை சார்ந்து நின்றா,
தேவன் அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செஞ்சார். அல்லேலூயா. இங்க பார்க்கிற சுயத்துல வந்து நிற்கிறான் தாவீது. அல்லேலூயா. ஜனங்க எவ்வளவு இருக்கிறாங்க பாரு. அல்லேலூயா. கணக்கு எடுக்க சொல்றான். கர்த்தருடைய கோபம் மூண்டிச்சான் அவன் மேல. ஜனங்களை பார்த்தா உன்னை ராஜாவா மாற்றினேன். அல்லேலூயா. ஜனங்களை கொண்ட உன்னை ராஜாவா மாற்றினேன். நான் தானே உன்னை ராஜாவா. அல்லேலூயா. 16 சொல்லுது இல்ல. அல்லேலூயா. 1 சாமுவேல். அல்லேலூயா. நீ போய் அல்லேலூயா யார தாவீதை அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேல் அனுப்புகிறார். அல்லேலூயா. சாமுவேல் போய் தாவீது வீட்டில் உட்காரும் போது பிள்ளைங்க வந்துகிட்டே இருக்காங்க. இவன் இல்லை. அல்லேலூயா. லாஸ்டா தாவீது வரான். அவனை கூப்பிட கூட இல்லை. அல்லேலூயா. அவனை கூப்பிட கூட இல்லை. சாமுவேல் கேட்கிறான், அவ்வளவுதானா உன் பிள்ளை அப்படின்னா? இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான். அல்லேலூயா. இவன் சாமுவேல் போனோன்னு சொன்னாப்புல, உன் பிள்ளைய ஒருவர் நான் என்ன பண்ண போறேன், அல்லேலூயா அபிஷேகம் பண்ண போறேன். அப்ப எல்லா பிள்ளையும் கூப்பிட்டுருக்கணும்ல. அல்லேலூயா. ஆனா தாவீதை கூப்பிடலாங்க. சாமுவேல் வந்து உன் பிள்ளைகள் எல்லாரும் அவ்வளவுதானா என்று கேட்ட பிறகு சொல்றா, இல்ல இன்னும் ஒருத்தன் இருக்கா. அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு ஒதுக்கப்பட்டவனான இருந்தான் தாவீது. அல்லேலூயா. யாரும் மதிக்கல. அவன் தம்பிங்களாம் அரசாங்கத்துல வேலை செய்கிற என்ற திமிர்ல இவனை அசட்டை செய்வார்கள். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் முன்குறித்து ராஜாவா அபிஷேகம் பண்ணுகிறாரு. இவனும் ராஜாவான பிறகு ஜனங்களை கணக்கிட செய்கிறான். அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு மெஜாரிட்டி இருக்குன்னு காட்டுறான். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் மூண்டு போகுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் மூண்டு போய் தீர்க்கதரிசி அனுப்புற 3 காரியம் இருக்கு அவனுக்கு. அல்லேலூயா. 3 காரியம் இருக்கு. நான் எதை செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, அத்த ராஜா என் மேல ஆள வேணாம், நான் அடிமைத்தனமா எங்கே இருக்க வேணாம், 3 கரத்தினாலே நான் மடிந்து போவதற்கு கரெக்டா இருக்கிறேன், அதனால நீ என்ன செய்யும், வாதையை அனுப்பும். அல்லேலூயா. வாதை வருதுங்க. தேசத்துல எவ்வளவு 78,000 பேர் என்ன மாதிரி இறந்து போறாங்க. அல்லேலூயா. வாதை வருகிறது. ஜனங்கள் மரித்து போகிறார்கள். அல்லேலூயா. அந்த தாவீதுடைய ஏன்னா நீ ஜனங்களை கணக்கு எடுக்கல. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு ஜனம் போனா என்ன பண்ண போற. அல்லேலூயா. பல நேரங்கள் அப்படிதான் தேவனை மறந்துட்டு மாமிசமான மனுஷனை தேடி போகிறோம். அல்லேலூயா. இவனால் இந்த காரியம் நடந்துராதா என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய மகிமையை பல நேரங்களில் நம்ம அசட்டை செய்கிறோம் என்று சொல்லப்படுகிறோம். அல்லேலூயா. தேவன் உன் பட்சத்தில் உன்னை தெரிந்து கொள்ளும்போது நீ வெறுமையான பாத்திரம் தான். அவர் உனக்குள் வந்த பிறகு நீ ராஜா, கனம், மகிமை, உன்னை சுற்றியுள்ள ஜனங்கள் இதெல்லாம் தேவன் தந்த கிருபை. அல்லேலூயா. இப்படிதாங்க. அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம மறந்து போகிறோம். அல்லேலூயா. நான் சில இடங்கள்ல நான் போகும்போது எனக்காக சாப்பிட்ற சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. அதுவும் ஒரு இடத்துல நல்ல ஒரு 2 கிலோ கோழி குழம்பு செஞ்சு மொத்தமாக வந்து பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஒரு 2 கிலோக்கு 1 கிலோ 1.5 கிலோக்கு கோழி நல்லா வறுத்து எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஐயா சாப்பிடுங்க. மனுஷனா என்ன இவ்வளோ சாப்பிட்றதுக்கு நம்ம யாரையா? இந்த அன்பு எங்க இருந்துங்க வந்தது? நான் யாருங்க? சாதாரண மனுஷன். அல்லேலூயா. அந்த சாதாரண மனுஷனை ஒரு இடத்துல கனம் செய்யறாங்க. எப்படி கனம் செய்யறாங்க? நான் இங்கிருந்து போறதுக்கு ட்ரெயின் புக் பண்றாங்க. அங்கிருந்து அங்க வந்து சேர்றதுக்கு ஆட்டோ புக் பண்றாங்க. அல்லேலூயா. திரும்பி அங்க நான் ஜெர்மனி சாப்பிட்டு முடிச்சவனுக்கு நான் ட்ரெயினில் டிராவல் பண்றதுக்கு ஃப்ரூட்லாம் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து அனுப்புறாங்க. போகும்போது சாப்பிட்டு போகியா. அல்லேலூயா. அங்கங்க ட்ரெயின் வர்றதுக்கு அங்கே ஒரு ஆட்டோ புக் பண்றாங்க. யாருங்க? படிப்பு ஞானம் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன். அல்லேலூயா. உலக ஞானம் இல்லை. ஆனா இந்த தேவனை அறிந்தேங்கிற ஒரு காரணத்துக்கு எனக்கு கிடைக்கிற கனம் எவ்வளவு பெரியது. அல்லேலூயா.
கழுதை ஒன்று இருந்துச்சுங்க. அதை மட்டும் யாரும் அதை கண்டுக்கல. ஆனா ஏசப்பா பயணம் சென்றோன்னு அதுக்கான மதிப்பு இன்னைக்கு பார்க்கிறோம். என்னை பாரு யோகம் வரும். அல்லேலூயா. கழுதை போட்டா போட்டிருக்காங்க. இன்னைக்கு கழுதையை பார்த்தா யோகம் வருமா? அல்லேலூயா. என்ன இயேசு ராஜா பயணம் செஞ்சாருங்க. அல்லேலூயா. அது போல சாதாரண ஒரு மனுஷனை ஆளும்படிக்கு ராஜாவாக்குறது எதற்காக அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு. நம்ம யாவரும் தேவனுடைய சித்தத்தை செய்தாங்க இருக்கோம். ஆனா இந்த தாவீதோ சுயத்துல ஜனங்களை கணக்கெடுக்க அனுப்புகிறார். கர்த்தருடைய கோபம் மூண்டு போகிறது. அல்லேலூயா. வாதை அனுப்புகிறார். அல்லேலூயா. அழிந்து போகிறார். ஆனா அப்பவும் கர்த்தர் தான் அந்த தீங்க கொடுத்து மனஸ்தாபப்படுகிறாராம். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மரித்து போகிறார்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய வழியை விட்டு போகிறார்களே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு ஒரு ஸ்தலத்தை அல்லேலூயா அல்லேலூயா எபேசியனாகிய அல்லேலூயா அல்லேலூயா ஆர்வான் வீட்டாண்ட வந்து நிற்கும் போது, அந்த போர் அடிக்கிற ஸ்தலத்துல நிற்கும் போது கர்த்தருடைய கரம் நிறுத்த சொல்லுதான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தூதன் நிறுத்துறான். அல்லேலூயா. இங்க தாவீதுக்கு சொல்றாரு, நீ கடந்து போ ஒரு ஸ்தலத்தை. அல்லேலூயா. தூதன் நிற்கிறான். அந்த ஸ்தலத்துல எனக்கு ஒரு பலிபீடத்துக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. தாவீது அதற்கு முன்பாக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, இது எல்லாம் ஏன் நிமித்தம் தான் நடந்துச்சு. என்ன கொண்டு போடும், ஜனங்களை விட்டுரும். அல்லேலூயா. என்ன கொண்டு போடும் ஆண்டவரே அப்படின்றான். அல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம செய்கிறது என்ன என்று நமக்கு தெரியல. நமக்கு ஒரு இடம் கொடுத்தா நம்ம என்ன செய்கிறோம், நான் தான் பெருகி அப்படிதான் நிறைய ஊழியக்காரங்க பெரிய ஆளு என்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில நமக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு காரியம் செய்வது எதற்காக அப்படின்னு சொன்னால் தேவ சித்தத்தை செய்யும்படி. இன்னைக்கு நம்ம ஃபோன் வந்த பிறகு நான் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் தேவனுடைய வசனத்தை போடுவேன். நீங்கள் அந்த வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருந்தும் புதிய ஏற்பாட்டில் இருந்தும் தேவனுடைய வார்த்தை போடுறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரெண்டுக்குமே ஜாயிண்டாக இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. ஒன்று முடிச்சிருக்கும், ஒன்று தொடங்குற மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ணனால இது ஆச்சு, இப்போ நீ என்ன பண்ணனா அதை மீற முடியும், அதை தாண்டி போக முடியும் என்பதை வசனத்தை கவனித்து பாருங்க. அல்லேலூயா. இது எதற்காகனா அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை போய் சேரணும். அல்லேலூயா. இன்னமும் நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு காரியத்தில் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் என்று நீ நிற்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கும். கர்த்தர் நம்மளை கொண்டு செய்கிற காரியம் பெரிதா இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ இந்த ஸ்தலத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நின்றாராம். அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு என்னமாச்சு? அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு நின்று அதற்கான சொல்யூஷனை அல்லேலூயா தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல தேவனுக்கு பலி செலுத்துகிறாங்க. தேவன் இரக்கம் பாராட்டி அவைகளிலிருந்து மாற்றங்களை செய்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போமே. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு மனுஷன் தெரியாமையும் தெரிஞ்சோ ஒரு தவறு செய்கிறான். அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன்
தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்றான், இந்த வருஷம் இந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்யாதியா. அல்லேலூயா. அது 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போச்சு. போதுமா? அல்லேலூயா. இப்போ இது ஏன் பார்க்கிறோம்னா, அந்த தேசத்துல பனியும் மழையும் நின்றுச்சுங்க. இப்ப இவ சொன்னவன் ஜீவிக்கணும்ல. அல்லேலூயா. அங்க அவர் சொல்றாரு, நீ போய் அந்த ஆற்றண்டனில இரு, உனக்கான போஜனம் என்ன செய்வேன், அல்லேலூயா, கொண்டு வருவேன், செய்வேன், உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. அந்த தேசத்துல மழையும் பனியும் பெய்து நின்றதுனால, அல்லேலூயா, இவன் போய் ஆற்றாங்கரையில, அதாவது ஆறு ஓடுகிற பகுதியில நிற்கிறான். காகம் அவனுக்கு என்ன செய்தான், அல்லேலூயா, இறைச்சியை கொண்டு வந்து கொடுக்குதான் சாப்பிடுறதுக்கு. அல்லேலூயா. குடிக்கிறதுக்கு தண்ணி ஆறுல ஓடுது. அல்லேலூயா. இவன் குடிச்சு காலி ஆயிடுச்சா இல்ல அந்த ஆறு ஓடி காலி ஆயிடுச்சான்னு தெரியல. ஆறும் வற்றி போச்சுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, தேவனை விசுவாசிக்கிற ஊழியக்காரனை கொண்டு தேவன் தேசத்துல செய்கிற அற்புதம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. ஆனா தேசமே பஞ்சப்பட்டாலும், அல்லேலூயா, தேவ மனுஷனை கர்த்தர் போஷிப்பார். ஏன்னா அவன் கர்த்தருக்காக வாழ்கிற மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது சுயத்தினாலையும் அவனுடைய அறியாமையினாலும் செய்த தவறு நிமித்தமாக அவன் வஞ்சிக்கப்பட்டான். அதாவது தேசத்துல பஞ்சமும் அவன் தேசத்துல கொள்ளை நோயும் உண்டாயிற்று. ஆனா இந்த தீர்க்கதரிசி நிமித்தம், அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அவன் போஷிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நமக்கு அதிகாரம் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல இந்த வேதாகம் நம்ம கையில இல்லை. அல்லேலூயா. வேதாகம் நம்ம கையில இல்லை. நம்ம சொல்றோம்ல, அன்னைக்கு தேவன் அவர்கள் தரிசித்தார்கள் அப்படின்னு. அல்லேலூயா. தரிசித்தார்கள். ஆனா கட்டளை சிலருக்கு புரிந்தது, சிலருக்கு புரியல, அறியாம இருந்தது. சிலரை தேவனை தரிசிக்க முடியல. ஆனா நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இங்க பார்த்தோம், ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார், அந்த தேசம் பாதிக்கப்படுகிறது. இங்கேயோ தேவன் செய்ய போகிறத ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறான், அந்த தேசத்துல மழையும் பனியும் நின்று போகலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை போஷிக்கிறார். அவனை நம்பி நின்றபடியால், அல்லேலூயா, அவனை அவர் போஷிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதிலே வாசிப்போமே, 17ஆம் அதிகாரத்துல 12 14 வரைக்கும் வாசிங்க. அதற்கு அவர், பானையில் ஒரு பிடி மாவு, களத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த தண்ணி வற்றி போச்சு. ஆனா கர்த்தர் இவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மேல் வசனத்தை 11 வாசிங்களேன். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு,
இல்ல மேல அதுக்கு மேல 10 அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவி பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவன் பானையில் ஒரு பிடி மாவு கலத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். ஆமென். போதுங்க. அல்லேலூயா. இங்கே இந்த விதவியை கர்த்தர் இந்த ஏரியாவை கொண்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒரு தீர்மானம் செய்கிறார். அல்லேலூயா. தீர்மானம் செய்து அவனை அவள் இடத்துல அனுப்புகிறார். அவளோ தேசத்தின் பஞ்சத்துல ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு. அல்லேலூயா. அந்த மாவை அப்பம் சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போக நாங்கள் காத்து இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா கரெக்டா தேவன் அந்த விதவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்துறார். எங்க இல்லையோ அங்க கொண்டு போய் நிறுத்துகிறார். ஏன்னா இல்லாத இடங்கள்லாம் தேவன் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒருத்தன் படிப்புல டோட்டலா ஒரு 80% 70% எடுக்கிறான்னு வச்சுக்கிறேன். அவன் 100 எடுத்தா பெருசா தெரியாதுங்க. அல்லேலூயா. ஆனா லாஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க, லாஸ்ட் மார்க் பாஸ் மார்க் 35. அல்லேலூயா. அந்த 35 எடுக்கிறவன் 100 எடுத்தானா, அதாவது மொத்தத்துலயும் 100க்கு 100 எடுத்தான்னு சொன்னா அவனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அப்படிதான் இந்த பூமியில அநேகருக்கு தேவன் செய்கிறத நமக்கு நன்மையாகவே தெரியறதில்லை. அல்லேலூயா. என்ன 10 காரியத்தில் இது ஒரு காரியம் அப்படின்னு எண்ணிப்போம். அல்லேலூயா. அதனாலதான் சில இடங்களில் ஒன்றும் இல்லாத இடங்களில் தேவன் அற்புதம் செய்ய அல்லேலூயா வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசியை போஷிக்கும்படிக்கும் இந்த தீர்க்கதரிசி மூலியமா இருந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கும் அந்த தேசத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ விதவியா இருக்கிறா, அவகிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த கடைசி போஜனம். அல்லேலூயா. இவள் தான் வாழ்க்கை முடிய போகுது என்று எண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த தீர்க்கதரிசி சொல்றான், அதுல கொஞ்சோண்டு எனக்கு எடுத்துருவாமா. அல்லேலூயா. சின்ன அப்பம் எடுத்துக்குவான், சின்ன அடைய எடுத்துக்குவான். அல்லேலூயா. நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். என் தேசத்துல மழை உருவாக வரைக்கும் உனக்கு அது என்ன இருக்கும்? உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என் தேவன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவன் அதன்படியே போய் அவனுக்கு அடை செய்து கொண்டு வந்து கொடுக்கிறா. அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசியும் பசியாறுகிறான். அல்லேலூயா. அந்த தேசத்துல அவன் சொன்ன வார்த்தைன்படியே, கீழே வாசித்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைன்படியே வீட்டுல மாவு பாத்திரத்துல மாவு குறையிலையா, எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறையிலையா. அல்லேலூயா. எப்படிங்க? இவன் எங்கோ ஆற்றாங்கரையில இருந்தாங்க. அல்லேலூயா. ஆற்றாங்கரையில் இருந்தவனை ஏன் இங்க கொண்டு வரணும்னா, தேவ சித்தத்தை செய்கிறவனை கர்த்தர் காற்றை போல கொண்டு போவார். காற்றுக்கு எப்படி எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு போவது தெரியாதோ, அது போல தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா இந்த பூமியில நம்ம பிறந்தது கடவுளுடைய சித்தம். அல்லேலூயா. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டால் அந்த தேவ சித்தத்தை எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? நம்ம கிடைச்ச வாழ்க்கை இருக்கிற ஒரு பொக்கிஷங்க. அல்லேலூயா. அடிக்கடிக்கு சொல்கிறது தான். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்க வைரம், வைடூரியம், மாணிக்கம், ரத்தனங்கள் எல்லாவற்றையும் ஒரு இடையில வைத்து ஒரே ஒரு ஆத்மாவை மறுபகுதியில வைத்தாலும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா வைரம் வைடூரியத்துக்கும் ஈடு இல்லை ஒரு ஆத்மா. ஆத்மா விலையேற பெற்றதா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இது எல்லாவற்றையும் பூமி கீழே படைச்சு
பூமிக்கு மேல் ஆளும்படிக்கு மனுஷனை படைத்தார். அல்லேலூயா. மனுஷனுக்கு கனம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதை இன்னைக்கு அநேக தவறாக பயன்படுத்த நம்ம கிடைக்கிற வாய்ப்பை தேவ சித்தத்தை செய்யாமல் நம்ம சுயத்தினாலே அநேக காரியங்கள் செய்து என்ன செய்யறோம்னா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாருன்னா அவர் என்னவோ செய்ய சித்தமா இருக்கிறார். நம்ம சுயத்தமா ஒரு காரியத்தை யோசிக்காமல், ஆண்டவரே என்னை நீங்க கொண்டு வந்தீங்களே, நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க கேட்டு பாருங்க. அல்லேலூயா. நிச்சயமா நம்மளை கொண்டு செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஒன்னையும் என்னையும் ஒரு பொம்மையா தெரிஞ்சு கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய கையில் இருக்கிற ஒரு கருவி, பாத்திரம். அல்லேலூயா. இதை நிரப்பப்படுவதும் தேவ சித்தத்தை செய்வதும் அல்லேலூயா வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அதை நம்ம செய்ய வேண்டிய நம்ம கடமையா இருக்கு. அல்லேலூயா. தேவ சித்தத்துக்காக நம்ம வாழணும். அல்லேலூயா. அதை தாண்டி நம்ம சுயத்தினாலே ஓடுவதனாலே என்ன நடக்கும்னா கஷ்டமோ துயரமோ பஞ்சமோ நமக்கு வரும். அல்லேலூயா. தேவன் இந்த பூமியில நம்மளை தெரிந்து கொண்டு எதற்காக? அல்லேலூயா. நாம் சீர்பட்டு மற்றவர்களை சீரப்படுத்தணும். அல்லேலூயா. இன்னும் நம்மளே சீராகலன்னு சொன்னால் அல்லேலூயா எப்படி மற்றவர்களை சீர்படுத்துவோம்? அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, உனக்கான பாத்திரம் இருக்குல்ல, பாத்திரம். அல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்வதுதான், சாதாரணமாக ஒரு 25 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குற பால் பாக்கெட்டு காசுற பாத்திரத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி அதை என்ன செய்யறோம், ஒரு பாலை காசுறோம். ஏன்னா பால் கெட்டு போயிடுமே என்கிற காரணத்துக்கு. ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் செய்கிற தவறு நிமித்தமா அல்லேலூயா அவர் நாம தூசிக்கப்படுமே நம்ம சிந்திக்கிறது இல்லையே. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா வாழ கர்த்தருக்கு வைராக்கியமா வாழ்கிறவர்களா? அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்கிறவர்களா, தேவனுடைய வார்த்தையை இது நடக்கும் என்று சொல்லி சொல்றோமே. ஏன் அப்படின்னா நம்ம சொல்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சொன்ன பாருங்க, ஜிஹெச்ல ஒரு சகோதரனுக்கு 10 நாளா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு கை ஒரு கால் வரல. நான் ஜெபம் சொன்னேன், இதை கட்டு, மந்திர கட்டும், கை கால் வராம இருக்கிறதுக்கு கட்டி இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், 2 நாள் சரியா என் வீட்டுக்கு போயிடுவேன். சொன்ன மாதிரியே 2 நாள் சுகமாய் 10 நாளா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. சொன்ன 2 நாள் சுகமாய் வீட்டுக்கு கடந்து போனேன். அல்லேலூயா. எப்படின்னா கர்த்தர் தீர்க்கதரிசிகளை தேவனுடைய மனுஷனை கொண்டு சொல்லுகிற வார்த்தை நிறைவேற்றுவார். ஏன்னா அவருக்காக காத்திருக்கும். அல்லேலூயா. இங்க தாவீது அவன் சுயத்தினாலும் அறியாமையினாலும் தவறு செய்தான், அவனும் தேசமும் பாதிக்கப்பட்டது. இந்த தீர்க்கதரிசியோ தேவன் சொல்லுகிற வார்த்தை செய்தான். அல்லேலூயா. அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 வசனம் பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்